பாஜக அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை நிதிஷ்குமாரினுடைய கட்சி வாபஸ் வாங்கியிருக்கிறது. திடீரென ஏன் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது? ரொம்ப குறிப்பாக மோடி, அமித்ஷா அவர்களின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக நிதிஷ்குமார் இந்த முடிவை எடுத்தாரா? அமித்ஷா சமீபத்தில் நிதிஷ்குமார் திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆவாரா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொன்னதன் விளைவாக கூட்டணிக்குள் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா என்கிற விஷயம் பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது. நிதிஷ்குமார் தன்னுடைய கட்சியின் தலைவரை நீக்கம் செய்திருக்கிறார், கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? எதற்காக தன்னுடைய ஜனதாதள் யுனைடெட், ஐக்கிய ஜனதாதளம் என்டிஏவிலிருந்து விலகுவதற்கான சமிக்கைகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறதா? மீண்டும் என்ன சீஃப் மினிஸ்டர் முகம்னு சொல்லலைன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று நிதிஷ்குமார் செய்திருக்கக்கூடிய வேலையா இது என்று பல்வேறு விஷயங்கள் பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது. பாஜக அரசுக்கு, என்டிஏ அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெறுகிறதா ஐக்கிய ஜனதாதளம்? குறிப்பாக தன்னுடைய மாநில நலன்கள் பீகாரை குறிவைத்து அது தேசிய அரசியல் வரைக்கும் வேலையை காட்டுவாரா நிதிஷ்குமார் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஐக்கிய ஜனதாதளம் JDU, நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி தான் இந்த ஜனதாதள் யுனைடெட். அவங்க சில மாநிலங்களில் அவங்களுக்கான எம்எல்ஏக்கள் ஓர் இலக்கம் 2 இலக்கத்தில் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட அளவுக்கான எம்எல்ஏக்களாக பீகாரை தாண்டியும் இருக்காங்க. பீகார்லேருந்து பிரிஞ்சு போன ஜார்க்கண்ட் ஆகட்டும், அப்படியே அது கொஞ்சம் பரவி ஒரு 4-5 மாநிலங்களில் அவங்களுக்குன்னு 2 பேர் ஒருத்தவங்க கூட எம்எல்ஏங்கிற கணக்கில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். மணிப்பூரிலும் கூட ஜனதாதள் யுனைடெட்டுக்கு கட்சி அமைப்பு இருக்கிறது, அதுக்கான ஆட்களும் இருக்காங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆன செய்தியை பார்க்குறோம். நிதிஷ்குமார்ஸ் JDU withdraws support from பைரன் சிங் led BJP government in மணிப்பூர். இது தொடங்கி இருக்கிறது. மணிப்பூரில் பைரன் சிங்கினுடைய பாஜக அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறது நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதள் யுனைடெட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இவங்க நேரடியாக மேலே மோடி அரசில் அமைச்சரவையில் இருக்காங்க. சொல்லப்போனால் பீகாரில் 3 கட்சி, நிதிஷ்குமார் தான் இல்லை பெரியவர். அதே போல் சிராக் பஸ்வானியினுடைய கட்சி ஆகட்டும், ராம்விலாஸ் பஸ்வான் தொடங்கிய அந்த கட்சி ஆகட்டும், அதே போல் ஜித்தன் ராமன்ஜி அவர் ஒருத்தர் தான் கட்சி, அவர் ஒருத்தரும். இப்போ இவங்க 3 பேருக்கும் சார்பிலுமே மத்திய அமைச்சர்கள் இருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒரு முக்கியமான பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. JDUனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய KSH பைரன் சிங் அவர்கள், முதலமைச்சர் பேரும் பைரன் சிங், இவர் பேரும் KSH பைரன் சிங் அப்படிங்கிறது, கேஷ் பைரன் சிங். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக மாநிலத்தில் பல வேலைகள் நடந்திருக்கிறது. மணிப்பூர் சென்ட்ரிக்காக இது நடந்திருந்தாலும் கூட தொடர்ந்து பல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. மணிப்பூரில் 2022 6 MLAக்கள் இவர்களுக்கு ஜெயித்திருந்தார்கள். இந்த 6 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். however within a few months 5 of these MLAs defected to the BJP அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நடுவில் ஒரு வேலை பார்த்தாங்க. நம்ம யோசிக்கணும். நிதிஷ்குமாரே பல்டிக்கு தான் புகழ் பெற்றவர். அவர் என்ன பண்ணார், இந்தியா அலையன்ஸில் போய் கொஞ்ச நாள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை அப்படியே உருவி கொண்டு போய் பிஜேபியோட இணைக்கிற வேலையை ஏற்கனவே பாஜக செய்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிதிஷ்குமார் திரும்ப பிஜேபி கூட கூட்டணி வந்துட்ட பிறகு அவங்க பதவியை பறிக்கணும்னு கொடுத்தது இன்னும் ஸ்பீக்கர்கிட்ட பெண்டிங்கில் தான் இருக்குது. அவங்க மறுபடியும் கட்சிக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் கட்சிக்கு போகிறோம், அதான் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு பிஜேபிக்கு போனவங்க திரும்ப இங்கே வந்துட்டாங்கங்கிற மாதிரியான வேலைகள் பார்த்துருக்கிறது. அப்போ கூட்டணி கட்சியாக கூட சேர்த்து உங்களையே உடச்சி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. பார்ட்டி திரும்ப திரும்ப குறிப்பிடக்கூடியது இந்தியா அலையன்ஸு, JDU பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டி ஆல்சோ எம்பசைஸ் தட் ஆஃப்டர் பிகமிங் பார்ட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் வித்ட்ரா பண்ணுவதாக அவங்க முடிவு பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க. அப்போசிஷன் எம்எல்ஏவாக தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத அவங்க கடந்த காலத்திலேயே குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. ஸோ பிஜேபி மொத்தம் 60 பேர் இருக்கக்கூடிய சட்டமன்றம், அதாவது ஒரு கட்சி வாபஸ் வாங்கினாலும் கூட மணிப்பூரில் பைரன் சிங் அரசு கவிழ்மானா கவிழாது. ஏன்னா மொத்தம் அவங்களுக்கு 60 சீட்டுகள், 60 எம்எல்ஏக்கள் கொண்ட மாநிலம் அது. பிஜேபிக்கு மட்டுமே தனியாக 37 இருக்குது. இது போக சில சுயேட்சைகள் ஆதரிச்சாங்க. மற்ற கட்சியில் இருந்தவங்களெல்லாம் இவங்க விலைக்கு வாங்கி கொண்டு உள்ளே சேர்த்துட்டாங்கன்னும் போது இது இன்றைக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய அரசு கவிழ்வதற்கோ அல்லது மேலே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவதற்கான வழியான கிடையாது. ஆனால் இதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறாரா நிதிஷ்குமார், நாங்கள் நினைச்சா எப்போ வேணாலும் அதுக்கான அறிகுறியை உங்கள் கவர்மெண்ட்டுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் என்பதன் விளைவாக இது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான்
புருவங்களை உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இது வந்து ஒரு 24 மணி நேரம் அது அப்படியே டீலில் விட்டுட்டாங்க. அது நடக்கட்டும், போட்டும், டிபேட் ஆகட்டும்னு. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இந்தியா டுடே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. JDU's டேமேஜ் கண்ட்ரோல் சாக்ஸ் லீடர் ஃபார் நோ சப்போர்ட் டு பிஜேபி இன் மணிப்பூர் லெட்டர். நாங்கள் மணிப்பூரில் எங்கள் கட்சி ஆதரவு வாபஸ் வாங்கிடுச்சு ஏன்னா மாநில தலைவர் எழுதிய கடிதத்துக்காக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நீங்கள் கூட்டணி விட்டு போகிறீங்களா? ஏன்னா இப்போ பிஜேபி, அமித்ஷா, மோடி இவங்கெல்லாம் அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா, இது வந்து அடுத்து பீகாரில் நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் முதலமைச்சர் பதவி காலி ஆயிரும். நீங்கள் பதிலுக்கு என்ன பண்ணணும், திரும்ப போய் தேஜஸ்வி யாதவை, லாலு யாதவை சந்தித்து அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து நம்ம வாங்க ஆட்சி அமைப்போன்னு கூப்பிடணும். ஒருவேளை நீங்கள் ஆட்சி அமைச்சாலும் கூட உங்கள் எம்எல்ஏக்களை நீங்கள் காப்பாற்றுருவீங்களா? நாங்கள் மொத்தமாக தூக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான அடுத்த கட்டமாக போச்சுன்னா அப்படி தான் போகுங்கிறது நிதிஷ்குமாருக்கு தெரியும். அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டார், அடுத்து கட்சியினுடைய மாநில தலைவர், அதாவது அவர் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் மேலே இருக்கக்கூடியவர், பீகாரில் தான் ஆரம்பித்தாலும் கூட ஸோ மாநில தலைவரை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிக்கிறோம் அப்படின்ட்டு சாக் பண்ணியிருக்கிறாங்க. ஷெத்ரிமையும் பைரன் சிங் அதுதான் அவருடைய பெயர். அவர் எழுதியதற்கு காரணமாக காட்டி JDU திரும்ப என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் பாஜக தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு செய்திருக்கிறார்கள். தலைமையை தங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை கருத்தில் கொள்ளாமல் இவர்கள் பேசியதற்காக அவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள் என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இப்போ இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எப்பயுமே ஆழம் பார்ப்பதற்காக சில வேலைகளை செய்வாங்க. தலைமையினுடைய கட்டுப்பாட்டில், தலைமையினுடைய பூரண ஆசீர்வாதத்தில் பல நேரங்களில் பேசப்படும். அதுக்கு பிறகு அதை டோன் டவுன் பண்ணுற வேலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, மணிப்பூரில் அடுத்து தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமில்லை என்கிற எண்ணத்தில் அந்த கட்சியில் நம்ம நகர்ந்துகலாம் என்கிற நோக்கத்தில் மாநிலத்தினுடைய உள்ளடி அரசியலை தெரிந்த ஒருவர் அந்த அடிப்படையில் எடுத்த குரலாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது நம்மளா வெளியில் போகிறதுக்கு பதிலாக அவங்கள அனுப்புனா பெட்டராக இருக்கும். அதுக்கு ஆனால் அது கிரவுண்டனுடைய பல்ஸை பிடிச்சி தான் நம்ம பண்ணது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிதிஷ்குமாரே இதை புஷ் பண்ணார். ஏன்னா திரும்ப மன்னிப்பு கேட்டார், சேர்த்து கொண்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வச்சுட்டு திரும்ப மறுபடியும் சேர்க்கணுனாலும் சேர்க்கறதுக்கு முடியும். அப்போ இது 2த்தில் எது நடந்தது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நிதிஷ்குமார் ஏன் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சின்னதாக நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல அவர் ஏன் காட்ட தேவை ஏற்படுகிறது அப்படின்னா, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு 2 மாதம் ரிவர்ஸில் நம்ம போனோம். பிஸ்னஸ் டுடேயில் கூட இது சம்மந்தமான விஷயங்களை போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு அவங்க குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஜோல்டின் NDA ஹெட் ஆஃப் அப்கமிங் பீகார் போல்ஸ் நிதிஷ்குமார் லெட் JDU வித்ட்ரா சப்போர்ட் இன் மணிப்பூர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது வந்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷன், இப்போ நம்ம ஜனவரி முடிய போது அக்டோபரில் தேர்தல் நடக்கணும். எப்படியும் அக்டோபர் நவம்பரில் எலெக்ஷன் நடந்து புதிய அரசு பொறுப்பேற்கணும். 10ன்னு வச்சுக்கிட்டா ஒரு 8 மாதம் தான் ரஃபாக இருக்குது. இதில் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டை கொடுத்துட்டு, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கம்மியாக தானே வச்சுருக்கீங்க, நாங்கள் தானே கூட வச்சுருக்கோம் என்று சொல்லி சீட்டை குறைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவார்களா, அதை வந்து ஒரு இதாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம், அமித்ஷா தான் இதுக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. த ஒயரில் ஜனவரி முதல் வாரம் ரிப்போர்ட் அனுப்பி பார்க்குறோம். அமித்ஷா ரிமார்க்ஸ் ஆன் நிதிஷ்குமார் ஹவ் புட் தி ஸ்பாட்லைட் பேக் ஆன் பீகார் CM's ஃபியூச்சர் மூவ்ஸ். ஏனென்றால் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாகவே நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவை ஏமாற்றி விட்டு வெளியில் போவாரா என்கிற கேள்வியை பீகார் அரசியலில் எழுப்புவதற்கு அமித்ஷா காரணமாக இருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிடணும். என்ன சொல்லிட்டார் அமித்ஷா அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நிதிஷ்குமார் தானே அடுத்து உங்களுக்கு மறுபடியும் முதலமைச்சராக அடுத்த தேர்தலை சந்திப்பீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. அதுக்கு நான் அது இப்படி கமிட்மெண்ட், ஆமாம் அவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்ல முடியாது அப்படின்னு அமித்ஷா ஒரு கமெண்ட்டை, ஒரு கேள்விக்கான பதிலாக பீகாரில் சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. ப்ரெஸ் மீட்டில் போகிற போக்கில் அது பைட்டு போட்டது தான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் தலைமையில் தானே இங்கே வந்து நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ADMK கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க, அமித்ஷாட்ட எடப்பாடி தானே இங்கே முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? ஜெயிக்கட்டும், ஜெயிச்ச பிறகு NDA சேர்ந்து முடிவெடுப்போன்னு ஒரு வேளை அவர் சொன்னார்னா அது என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகுமோ அதுதான் அங்கே ஆகும். ஏன்னா முதலமைச்சராக நீங்கள் சிட்டிங் அவர் தான் இருந்தார். நான் சொல்கிறது 21 காலகட்டத்தில்னு நீங்கள் இதை ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கார். கூட்டணி கட்சி இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எண்ணிக்கையில் பிஜேபிக்கு அவரை விட கூடுதலான ஆட்கள் இருக்காங்க. பல இடத்துலேருந்து நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கீங்கனாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி வருது. அப்போ அதை அமித்ஷா சொன்னது தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது.
ஸோ நிதிஷ்குமார் ஏன்னா ரொம்ப போகிற போக்கில் கல்லோக்கியெல்லாம் இவர் ஒரு வார்த்தை சொன்னார், லாலு திரும்பினாலும் நீங்கள் வரலாம், எப்படி வேணாலும் வந்து மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம பயணிப்போங்கிற மாதிரி லாலு லைட்டாக இந்த குட்டையை குழப்புறதுங்கிற வேலையை பார்த்தாரு. ஸோ அது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதா என்கிற கேள்வியை விவரம் தெரிந்தவர்கள் எழுப்புகிறார்கள். இதில் ரொம்ப கவனமாக நிதிஷ்குமார் இந்த காய்களை நகர்த்தி விடுவாருங்கிற பயத்தில் அமித்ஷா சொன்ன பிறகு பிஜேபிக்காரங்க பீகாரில் விழுந்து விழுந்து நிதிஷ்குமாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடச்சிக்கிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அடிப்படையில் மோடி ஆகட்டும் அல்லது அமித்ஷா அவர்கள் ஆகட்டும் இன்னைக்கு பீகாரில் ஆட்சியை தொடர்வதோ மணிப்பூரில் ஆட்சியை கண்டினியூ பண்ணுவதோ வேற ஒரு ஸ்டேட்டை பிடிக்கிறதோ உங்களுக்கு இலக்கு கிடையாது. மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம 5 ஆண்டுகள் கொண்டு போயிடணும், கூட்டணி சர்க்காராக இந்த காலகட்டத்தில் நம்ம நகர்த்தும் போது என்பதில் தான் மிக கவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதை ஒருபோதும் அவங்க விட்டு கொடுக்க விரும்பாத போது அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க என்பதாக நகர்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ உடனே டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிதிஷ் எப்படி ஒரு 24 மணி நேரம் அவங்களை விட்டுட்டு ஒருவேளை அடுத்து பீகாரில் வாபஸ் வாங்குவாங்களோ மத்திய அரசில் வாபஸ் வாங்கினாங்களோன்னு பேச விட்டாரோ, இந்த தூண்டில போட்டு ஒரு இதை பார்த்தாரோ, அதே மாதிரி அங்கே அமித்ஷா சொன்னதும் பிஜேபி தலைவர்கள்லாம் போய் ஐயோ அப்படி கிடையாதுங்கிறதுக்காக என்னென்னா நிதிஷ்குமாரை வானலாக போயிருந்தாங்க. அதில் ஒருத்தர்லாம் எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நீங்கள் பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ணுறாராம் பிஜேபிக்காரரு. அந்த லெவலுக்கு திடீர்னு போயிட்டாங்க. இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். போஸ்ட் அமித்ஷா ஸ்கிரிப்டிக் ரிமார்க் ஓவர் சிஎம் ஃபேஸ் இன் 2025 பீகார் பிஜேபி லீடர் ஷவர் பிரைஸ் ஆன் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் மேலே பாராட்டு மழையில் நனைய வைக்கிற லெவலுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அவர் அதை சொன்ன பிறகு சோஷியல் மீடியாவில் போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ நீங்கள் வெளியில் வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தது தான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜேடியூவிலேருந்து ஆட்களை விலைக்கு வாங்கி பல வேலைகளை இனிமேல் பிஜேபி பார்த்துருங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பார்ட்டியினுடைய டெசிஷனை தான் நான் வந்து ப்ரோக்ராமில் சொல்ல முடியாதுன்னு அமித்ஷா சொன்னார். அதுவே அது பார்லிமெண்ட்ரி போர்டு எடுக்கணும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம், இவ்வளோ எலாபரேஷன் சொன்னாலும் கூட இப்போ நாங்கள் தானே இந்த ஊரில் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, 2 டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சர்னாலும் 2 துணை முதலமைச்சர் இருக்காங்க. அதில் ஒருத்தரெல்லாம் நிதிஷ்குமாரை நான் முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்காமல் நான் வந்து இந்த தலையில் தலைப்பாவை கழட்டவே மாட்டேங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சபதம் எடுத்தவர் இன்றைக்கி அவருக்கு துணை முதலமைச்சராகவே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சாம்ராஜ் சௌத்ரியும் சரி விஜயகுமார் சின்ஹாவும் சரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போகிறாங்க, பல விஷயங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. இந்த கேப்பில் 2 நாள் பீகாரில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, 2 டே பிஸ்னஸ் கனெக்ட் ப்ரோக்ராம் 2024 அப்படின்ட்டு 1.8 லட்சம் கோடிக்கான எம்ஓயூஸ் அங்கே பிஸ்னஸை கொண்டு வருவதற்காக சைன் பண்ணுறாங்க. அதானி குரூப் உட்பட பலரும் அதில் கலந்துக்கிறாங்க, முதலீட்டாளர் மாநாடு. இதில் நிதிஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. 2 முதலமைச்சர்கள் 2 துணை முதலமைச்சர்களும் தான் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலந்தாக்கு போக வேண்டிய அதையும் கூட அவர் கேன்சல் பண்ணிடுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கார் நிதிஷ்குமார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னும் போது ஐடிவிங்க இருக்கும் இல்லையா, அவங்க உள்ளே பார்க்குறாங்க, அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. அமித்ஷா அதை சொன்னதும் நிதிஷ் ஹை சப்கே ஃபேவரட் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. நிதிஷ்குமார் எல்லாருக்கும் பிடிச்சவர் அப்படின்னு போடுறாங்க. அது யாருக்கானது, தேஜஸ்வி கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு சொல்ல வராரா அப்படிங்கிற விஷயம் பாருக்கு. அடுத்த நாள் ஜப் பாத் பீகார் கி ஹோ நாம் சிர்ஃப் நிதிஷ்குமார் காஹோ. பீகாரை பற்றி நீங்கள் உலகத்தில் எங்கே பேசினாலும் சரி நிதிஷ்குமார் என்கிற பேர் இல்லாமல் நீங்கள் பேச முடியாதுன்னு அவங்க கட்சியினுடைய ஐடிவிங் திரும்ப இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏற்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்புகிறதுன்ற இடம். இது ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா நிதிஷ்குமார் அதுக்கு பிறகு எல்லாரோடும் சேர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சு. இன்னொரு இடம், அமித்ஷா பீகாருக்கு தான் போக வேண்டிய விசிட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலாக அம்பேத்கர் இஷ்யூனால பொதுவெளியில் அவர் போகாமல் போயிடுச்சுங்கிறது தான். ஏன்னா மறைந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவராகவும் துணை முதல்வராகவும் இருந்த சுஷில் மோடி அவர் கடந்த ஆண்டு மறைந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகான முதல் பிறந்த நாள் அதில் போகாமல் அமித்ஷா கலந்து கொள்ளாமல் விட்டார். ஃபெடரலில் பார்க்குறோம். ஒய் அமித்ஷா இஸ் லெஸ் விசிபிள் பப்ளிக் நவ் அண்ட் ஸ்கிப்டு பீகார் விசிட். பீகாருடைய விசிட்டை அவர் கேன்சல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் கூட வந்திருக்கிறது.
அப்போ கட்சியினுடைய தலைவர்கள் இது அது பெரிய அளவுக்கு வரும் போகும் அப்படின்னாலும் கூட அதை தாண்டின ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சின்ன சின்ன குமிழிகளாக உள்ள கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு அடியில் கொதிக்குதுன்னா அதனுடைய அந்த கொதிநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்ரைஸ் ஆகி சர்ஃபேஸில் உங்களுக்கு அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் தெரியணும். அதற்கான அறிகுறிகள் இப்போது தெரிய தொடங்கியிருக்கிறது. இது இப்படியே கண்டினியூ ஆகுமா? நிதிஷ்குமார் தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், மீண்டும் நிதிஷ் ஆட்சி என்கிற லெவலுக்கே பிஜேபி பேசி விடுவார்களா என்கிற கேள்விகள் இருக்கிறது. இதற்கிடையில் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மாதம் இறுதியில் தொடர்கிற கூட்டத்தொடரில் வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலைகளை பாஜக செய்திருக்கிறது. வக்பு வாரிய சட்டத்தை நீங்கள் எடுத்தடுப்பில் கொண்டு வந்துடக்கூடாது, அதில் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கூட்டணி கட்சியில் சொல்லியிருந்த போதும் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது என்ன மாதிரியான இம்பேக்டை இந்த கூட்டணிகள் ஏற்படுத்த போகிறது? இது எல்லாமும் செட்டில் ஆகி எலெக்ஷன் வரும்போது ஒன்றா கையை கொடுத்துட்டு நின்றலாம், ஆகாமலும் போகலாம் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிஸை நம்ம மறுத்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட மணிப்பூரினுடைய மாநில தலைவரை அங்கே இருக்கக்கூடிய KSH பைரன் சிங்கை ஒரு ஆதவ அர்ஜுனாவை போல ஆக்கணும், அதாவது இந்த தியரி அங்கே பொருந்துற மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூட்டணி தொடர போகிறதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி யார் கூட்டணியினுடைய முகம்? பீகாரினுடைய வளர்ச்சின்னும் போது சென்ட்ரலில் நிதிஷை வச்சு 2 பக்கம் நீங்கள் மோடி அமித்ஷா ஃபேஸை கூட போட்டுக்கோங்கன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மத்திய அரசில் இவர்களுடைய எம்பிக்கள், அது இவருக்கு 12, அடுத்து சிராக் பஸ்வானுக்கு 5, இவர் ஜித்தன் ராம் 5 ஒன்று நீங்கள் எடுத்தாலும் கூட இந்த 17-18 எம்பிக்களினுடைய ஆதரவு அவங்களுக்கு இன்னமும் கூட முக்கியமானதாக இருக்கிறது என்றால் அது ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. 15 to 17 எம்பிக்கள் அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருகிறது, இதை சால்வ் பண்ணிடுறாங்களா அதுக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.